நம்ம யூடியூப் ஓபன் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்ல டக்குன்னு நம்மள அறியாமலே நம்ம ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி டக்குன்னு போய் பாக்குறோமே, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டாப் கிரியேட்டர்ஸோட தம்ப்நெயில்ஸ் ஏன் இவ்ளோ அடிக்டிவா இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க ஹியூமன் சைக்காலஜி என்னென்ன, அது எப்படி நம்ம தம்ப்நெயில்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பை தி வே, என்னோட பேரு காசிராஜ் மோகன்குமார். நான் ஒரு யூடியூப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது மாதிரி பல பெரிய டாப் கிரியேட்டர்ஸோட சேனல்ஸ், வீடியோஸ், தம்ப்நெயில்ஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சேனல்ல கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோட எண்டுக்குள்ள உங்களுக்கு தம்ப்நெயில் மேல ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் உங்க தம்ப்நெயில் எப்படி அடிக்டிவா மாத்தணும்ன்ற எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூடியூப் பொதுவாக ஒரு கேம். இந்த கேம்ல 3 விஷயம் முக்கியம். ஒன்னு கிளிக்ஸ், வாட்ச் டைம் அண்ட் லைக்ஸ். கிளிக்ஸ், ஒருத்தவங்க உங்க வீடியோக்குள்ள வரணும்னா அதுக்கு முக்கியமான இருக்கிறது தம்ப்நெயில் அண்ட் டைட்டில். இதை பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க உங்க வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வருவாங்களே. பொதுவா பிகினர் கிரியேட்டர்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா 90% ஆஃப் வீடியோ எஃபர்ட்டை வந்து அந்த வீடியோல போட்டுட்டு தம்ப்நெயில்ல வெறும் 10% ஆஃப் எஃபர்ட்டை போட்டுட்டு ஓகே தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. வீடியோக்கு எவ்வளவு எஃபர்ட் தேவைப்படுதோ அவ்வளவு தம்ப்நெயிலுக்கும் எஃபர்ட் தேவை. 50-50 இருக்கணும் உங்களோட எஃபர்ட் கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருமே நல்லா டிசைன் நல்லா இருக்கணும், நிறைய டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தம்ப்நெயில் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் ஆப்ஜெக்ட்டா மாறிடுவாங்க. ஒரு நல்ல தம்ப்நெயிலா இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அதுக்கு இருக்கணும். இல்ல ப்ரோ நீங்க தப்பா சொல்றீங்க, டிசைன் தான் முக்கியம், டிசைனால தான் தம்ப்நெயில் பெருசா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒரு நார்மலா ஏதோ ஸ்கெட்ச் பென் வச்சு சின்ன பசங்க வரைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அதோட வியூஸை பாருங்க, கீழே கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இந்த வீடியோவை. அப்ப நீங்க சொல்லலாம் ப்ரோ அந்த சேனலுக்கு ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ப்ரோ, அதனால அதுல 40 லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுவும் கிடையாது. அந்த சேனலுக்கு மொத்தமே 5 லட்சம் பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா அந்த வீடியோவை பார்த்திருக்கிறது 40 லட்சம் பேர். இதுல வந்து வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கு ப்ரோ அதனால பாப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கும். ஆனா அந்த வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓபனே பண்ணாத ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும்? அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். அப்பனா இந்த தம்ப்நெயில் வந்து சும்மா ரேண்டமா அவங்க போஸ்ட் பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்கு. அந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான் கியூரியாசிட்டி கேப். கியூரியாசிட்டி கேப்ன்றது இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த 2 விஷயத்துக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் கியூரியாசிட்டி கேப். இது ஒன்ஸ் நம்ம மைண்ட்ல உருவாயிடுச்சுன்னா நமக்கு அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான் நம்ம ஹியூமனோட பேசிக் மோட்டிவேஷன். நம்ம குழந்தையில இருந்து வளரும் போது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும், இல்ல ஒரு விஷயம் எப்படி நடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுதுல, இந்த ஆர்வம் தான் கியூரியாசிட்டி கேப். அப்ப இந்த மாதிரி கியூரியாசிட்டிஸை நம்மளோட தம்ப்நெயில்ல எப்படி காசி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் கிரியேட்டர்ஸோட 100கணக்கான தம்ப்நெயில்ஸ் நான் அனலைஸ் பண்ணதுல இது எல்லாமே ஒரு 5 கான்செப்ட் கீழ தான் வருது. ஃபர்ஸ்ட், மொமெண்ட் தம்ப்நெயில்ஸ். மொமெண்ட் தம்ப்நெயில்னா இல்லனா அந்த தம்ப்நெயில்ல ஒரு பர்టిక్యులர் மொமெண்ட் நடக்க போற அந்த சமயத்தை கேப்சர் பண்ணி அதை தம்ப்நெயிலா காட்டுறது. அப்படி காட்டுறதுனால அது 2 வகையான கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். என்ன வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கியூரியாசிட்டியை கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில்ல ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் லைக் எம்ஜேவும் ஸ்பைடர்மேனும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது படம் ஆல்ரெடி ஃபேமஸ், அது டிஃபரெண்ட் கான்செப்ட். பட் ஏன் இந்த பர்టిక్యులர் சீனை வந்து இவங்க தம்ப்நெயிலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட 2 எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்களேன். மேல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, அது ஒரு டைப் ஆஃப் ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது. அவங்க நிக்கிற போஸ், பாக்குற விதம், இந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற டைப் ஆஃப் கியூரியாசிட்டி இது கிரியேட் பண்ணுது. செகண்ட் தம்ப்நெயில் எடுத்து பாருங்க. ராக் நடந்து வராரு பப்ளிக்ல. இப்போ ஒரு செலிபிரிட்டி நார்மலா ரோட்ல வந்தா என்ன ஆகும்? எல்லாருமே அவங்கள வந்து பாப்புலரா பாப்பாங்க, கூட்டம் குவியும். ஆனா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா பேர் நார்மலா நடந்து போறாங்க, ராக் ஆப்போசிட்ல நடந்து போறாரு. எல்லாரும் கூட்டமா கூடி இருக்கணும், ஆனா அங்க கூட இல்ல. இப்போ என்ன நடந்திருக்கும் அந்த என்விரான்மெண்ட்லன்ற ஒரு டைப் ஆஃப் கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணுது. தேர்ட் தம்ப்நெயில், ஒரு கார் ஃப்ளையிங்ல வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கார் இந்த இடத்துல வந்திருக்குன்னா இந்த ஹைட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இப்போ இது கீழே விழுமா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற டைப் ஆஃப் கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறத காமிச்சு அது என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றது தான் மொமெண்ட் தம்ப்நெயில். செகண்ட் கான்செப்ட் ஸ்டோரி தம்ப்நெயில்ஸ். இதுவும் சிமிலரா மொமெண்ட் தம்ப்நெயில் மாதிரி தான். பட் இது வந்து என்ன நடந்திருக்கும்னு காட்டாம என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஆக்ட், அந்த பிளாட்டுக்கு ஒரு லீடு மாதிரி அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெக்ஸ்டட் 100 செலிபிரிட்டிஸ். அதுல மிஸ்டர் பீஸ்ட் அவரோட இமேஜை வச்சுட்டு கீழே வந்து டைப்பிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல 2 வகையான கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. 100 செலிபிரிட்டி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்கும், மிஸ்டர் பீஸ்ட் திரும்ப டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற டைப் ஆஃப் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. இது வந்து அவங்களோட ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பிளாட். அப்ப இது மிஸ்டர் பீஸ்ட் டைப் பண்ணிருக்காங்கன்னா அப்ப மிஸ்டர் பீஸ்ட் என்ன சொல்லியிருப்பாரு, அதுதான் அவங்களோட ஓப்பனிங் ஆக்டா இருந்துச்சுன்னா அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு ஒரு லீடு கொடுக்கும். இதுதான் ஸ்டோரி தம்ப்நெயில். தேர்ட் கான்செப்ட் ரிசல்ட் தம்ப்நெயில். இது வந்து ரொம்ப காமன் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், இல்ல ஒரு விஷயத்தை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்.
அந்த விஷயத்த கண்ணுல காமிச்சு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இதை இவங்க எப்படி அடைஞ்சிருப்பாங்க இல்ல இதை எப்படி கத்துருப்பாங்க, நம்மளால அதை எப்படி கத்துக்க முடியும், நம்மளால எப்படி அதை அடைய முடியும் அப்படின்னு காட்டுறதா ரிசல்ட் தம்ப்நெயில். ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில்ல நான் வந்து ஒரு ஸ்டுடியோ பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் என் சிஸ்டருக்கு அப்படின்னு கான்செப்ட்ல அவங்க வீடியோ பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ எப்படி இருக்கும் அதோட ரிசல்ட் கண்ணுல காமிச்சு இது இவங்க எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. செகண்ட் தம்ப்நெயில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான வீடியோ அலி அப்துல். இதுல வந்து அவர் $27,000 நான் ஏர்ன் பண்ணிருக்கேன், அது எந்தெந்த வகையில நான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான டைப். இவர் அதை எப்படி ஏர்ன் பண்ணிருப்பாரு, நம்மளால அதை எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணுது. தேர்ட் தம்ப்நெயில் 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீஸ் அவரோட அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்பனா இவர் எப்படி அதை பண்ணிருப்பாரு, நம்மளால இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணுது. ஃபோர்த்தா இருக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தம்ப்நெயில். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தம்ப்நெயிலும் ரிசல்ட் தம்ப்நெயிலும் சிமிலர் தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தம்ப்நெயில்ல வெறும் ரிசல்ட்டை மட்டும் காட்ட மாட்டாங்க, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வியூ மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்ல 3D மாடலிங் எப்படி பண்றதுன்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் டே 1ல நான் இப்படி இருந்தேன், டே 3ல வந்து நான் இவ்வளவு சூப்பரான ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அண்ட் ஒரு எண்டிங் ஸ்டேஜ் கொடுக்குது. பிகினிங் ஸ்டேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குற ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளா, which is like நானும் இப்படிதான் மாடல் பண்ணுவேன், எனக்கும் பண்ண தெரியாது, நானும் அவரும் ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரிலேட்டபிலிட்டி நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எஃபெக்டிவா இருக்கும். அப்ப என்னால இந்த மாதிரி பண்ண முடியுமா, இவங்க இதை எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுது. செகண்ட் தம்ப்நெயில் பாருங்க, இது நான் ஃபர்ஸ்டே காமிச்சது. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றது, சும்மா ஆக்கிபைடா பிஸியா அப்படி இல்லாம எப்படி ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பிஸியா இருப்பாங்கன்ற ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கும்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் எல்லாருமே பிஸியா இருக்கும், நம்ம எப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வாழ முடியும் அப்படின்னு டக்குன்னு பார்க்கணும் இந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுனால டக்குன்னு அவங்க இதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. தேர்ட் தம்ப்நெயில் அகைன் யூடியூப் ஸ்டுடியோ. ஸ்டார்டிங்ல வந்து என் ஸ்டுடியோ இந்த மாதிரி ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல நான் வச்சிருந்தேன், இதுக்கப்புறம் என் ஸ்டுடியோ எப்படி பெட்டரா மாறி இருக்கு, அப்ப இவர் இதை எப்படி பண்ணிருப்பாரு, நம்மளால அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுனால பீப்பிள் இதை டக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபிஃப்த் கான்செப்ட் நாவல்டி தம்ப்நெயில்ஸ். எல்லாருக்குமே இது நேச்சுரலாவே அந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தவங்க கண்ணில் காட்டும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலேயே உலகத்துல இருக்கா, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுதுல, இந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் நாவல்டி தம்ப்நெயில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து வாட்டர்மெலன் ஓபன் பண்ணா உள்ள வந்து வாட்டர்மெலன் இல்ல ஒரு டைப் ஆஃப் ஜெல்லி ஃப்ரூட் கேக் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே வாட்டர்மெலன் ஓபன் பண்ணா உள்ள அந்த ரெட் கலர்ல அந்த ஃப்ரூட் தானே இருக்கணும், இது என்ன வேற ஏதோ வித்தியாசமா இருக்கு, அப்ப இது உள்ள என்ன இருக்கு அப்படின்ற டைப் ஆஃப் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. செகண்ட் தம்ப்நெயில் இந்த அக்கா பக்கத்துல ஒரு புளியை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி புளியோட தான் இருக்கிறேன், என்னோட டெய்லி ரொட்டீன் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சராசரி வீட்டுல வந்து யாருமே புளியோட தான் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்கல்ல, அப்படி இருக்கும் போது உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஷோகேஸ் பண்றதுனால அது எப்படி இருக்குன்ற கியூரியாசிட்டியை அது ஷோகேஸ் பண்ணுது. தேர்ட் ஒன் எல்லாருமே பீஸா சாப்பிடுவோம், பீஸா எப்பவுமே குட்டியா தான் இருக்கும், ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பீஸா இருக்குன்னா இந்த பீஸாவை செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, இது எப்படி செஞ்சிருப்பாங்க, உண்மையிலேயே இது இருக்கா இல்லையா, இது வந்து ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சராசரி லைஃப் ஸ்டைல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்க மாட்டோம், அப்ப இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு வர கியூரியாசிட்டி தான் நாவல்டி தம்ப்நெயில். இப்போ உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன டைப் ஆஃப் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. என்ன ஒரு क्वेश्चन நீங்க கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ் மைண்ட்ல இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி திங்க் பண்ணீங்கனாலே என்ன டைப் ஆஃப் கியூரியாசிட்டி உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிடும். இஃப் சப்போஸ் உங்களால ஒரு வீடியோ என்ன டைப் ஆஃப் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப வந்து உங்க வீடியோ ஐடியா ஸ்ட்ராங்கா இல்லன்னு அர்த்தம். எல்லா பிகெஸ்ட் கியூரியாசிட்டி கேப்புமே அந்த வீடியோ ஐடியால இருந்து தான் வரும். வீடியோ ஐடியா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கியூரியாசிட்டி கேப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கியூரியாசிட்டி கேப் எப்படிலாம் கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். பட் ஒரு 100 தம்ப்நெயிலுக்கு நடுவுல நம்ம தம்ப்நெயில் தனியா தெரியணும், ஒருத்தவங்க அட்டென்ஷனை டக்குன்னு கிராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கியூரியாசிட்டி கேப் மட்டும் பத்தாது. வை? பிகாஸ் நம்ம பிரெயின் மோஸ்டா ஒரு டைப் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட்ல தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி நாம நார்மலா ஸ்க்ரால் பண்ணும்போது எதுவுமே கான்சியஸா தேட மாட்டோம், ரேண்டமா சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு கான்ஸ்டன்டா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்மள சுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பாக்குறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டியதான். நமக்கு பிரெயின் ப்ராசஸ் எல்லாம் பண்ணாது, ஏன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்ம சுத்தி. நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா அட்டென்ஷன்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணும். நம்ம சுத்தி இருக்க இன்ஃபர்மேஷன்ல எது அந்த இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த இன்ஃபர்மேஷனை அட்டென்ஷன்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி அது ஃபில்டர் பண்ணும். so that உங்களால அதை ப்ராசஸ் பண்ணி அது எய்தர் ஒரு த்ரெட்டாவோ இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவோ ஜட்ஜ் பண்றதுக்கு அது அட்டென்ஷனை யூஸ் பண்ணும். இது வந்து எல்லா டாப் கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அட்டென்ஷன் சிஸ்டமை நம்மளால இன்டென்ஷனலா ஹேக் பண்ண முடியும். எப்படி சொல்றேன்னா நம்ம பிரெயின் வந்து பயாலஜிக்கலாவே ஒரு சில விஷயங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சுத்தி இருக்கிற விஷுவல் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி நம்மளோட அட்டென்ஷனை டாப் யூடியூபர்ஸ் வாங்குறாங்க. இதை வந்து நான் பேட்டர்ன் பிரேக்கர்ஸ்னு சொல்லுவேன். 7 டைப்ஸ் ஆஃப் விஷுவல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேசஸ். பொதுவாக இந்த அட்வைஸ் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நீங்க யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் நல்லா பெருசா உங்க மூஞ்ச வச்சு இல்ல நல்லா ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டா நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அந்த ரீசன் அப்படின்னா நம்ம பிரெயின் மத்தவங்களோட ஃபேஸஸை ரெகக்னைஸ் பண்றதுல
ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். ஏன் சொல்றேன்னா அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஒருத்தவங்க மூஞ்சில இருக்கிற எமோஷன் ரெகனைஸ் பண்றதுனால அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னன்னு தெரிய வரும். அந்த இன்டென்ஷன்ஸ் வச்சு அவங்க உங்களுக்கு ஒரு ஆபத்தா இல்ல உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகனைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணும். தம்ப்நெயில்ஸ்ல உங்க ஃபேஸஸை நீங்க யூஸ் பண்ண போகும்போது உங்க அட்டென்ஷனை உங்களுக்கு அதை கொடுக்க வைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த முகம் பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது ஸ்ட்ராங்கான கியூரியாசிட்டி கேப்பை கிரியேட் பண்ணும். அதனாலதான் தமிழ்ஸ்ல எல்லாருமே பெருசா மூஞ்சி வச்சு தம்ப்நெயில் போடுவாங்க. பட் இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை விட நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தவங்களோட முகத்தை காட்டும் போது அது இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட ஃபேஸ் காட்டும் போதோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பர்சனாலிட்டியோட ஃபேஸை காட்டும் போது அது இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இது ஏன் ஆகுதுன்னா அதுக்கு பேரு ஃபெமிலியாரிட்டி பயஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆல்ரெடி நமக்கு பழகின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மள அட்டென்ஷனை கிராப் பண்ணி அது நமக்குள்ள நம்ம போவோம். அதுக்குன்னு நீங்க நான் சின்ன யூடியூபர் நான் மூஞ்ச காட்டவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லல. நார்மலாவே நீங்க உங்க மூஞ்ச காமிச்சாலும் இந்த சைக்காலஜி ஒர்க் ஆகும். பட் ஃபெமிலியரான ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான பீப்புளோட மூஞ்ச காட்டும் போது அது இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹைண்ட் வுட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸோட தம்ப்நெயில்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட சேனல்ஸ்ல வீடியோஸ் போடுவாங்க. அதுவே நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் ஜெனரேட் பண்ணும். இந்த ஃபெமிலியாரிட்டி பயாஸ்ன்ற கான்செப்ட் வெறும் ஃபேஸஸ்க்கு மட்டும் இல்ல, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன மத்த விஷயங்களுக்கும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் கேமிங் சேனல்ஸ்ல வந்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு டாப் யூடியூபரா இருந்தா கூடமே அவங்க ஃபேஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேமஸான கேம்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான கேரக்டரோ ஒரு எலமெண்ட்டையோ காமிச்சு உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியுமே அப்ப இது உடனே நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணும். இது வெறும் கேமிங் கேரக்டர்ஸ் இது மட்டும் இல்ல, ஃபெமிலியர் இன்டர்ஃபேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் சாட் இல்ல கூகுள் பே நோட்டிபிகேஷன் இல்ல டிஸ்கார்டு அந்த ஃபெமிலியர் இன்டர்ஃபேசஸும் நமக்கு தெரியுமே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும். செகண்ட், லார்ஜ் ரவுண்ட் நம்பர்ஸ். எல்லா தம்ப்நெயில்ஸ்லயுமே நம்பர்ஸ் நல்ல பெரிய பெரிய லார்ஜ் நம்பர்ஸ் அந்த மாதிரி காட்டும் போது அதுக்கு நம்ம அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும். அந்த நம்பர் கூட மணின்ற ஒரு கான்செப்ட் அட்டாச் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே காசு தேவை. மணின்ற ஒரு கான்செப்டை நீங்க அந்த நம்பரோட அட்டாச் பண்ண போகும்போது பெரிய நம்பரை ரவுண்டா காட்டும் போது அதுக்கு நம்ம அட்டென்ஷனை கொடுப்போம். தேர்ட், மணின்றது ஆப்வியஸ்லி அல்டிமேட். உங்களுக்கு நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே அதுக்கு மணி ரொம்ப முக்கியம். உங்க சர்வைவலுக்கு மணி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் போது உங்க பிரெயினுக்கு அதை தெரியும். அப்ப கண்டிப்பா மணின்னு ஒரு விஷயம் வந்தாலே அது உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும். மணி நீங்க என்ன ஃபார்ம்ல வேணாலும் காமிச்சாலுமே அது அட்ராக்ட் பண்ணும், ஆடியன்ஸை அட்டென்ஷன் வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு இமேஜா இருக்கலாம் இல்ல ஒரு நம்பரா இருக்கலாம். ஒரு 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் பக்கத்துல மணி சிம்பிள போட்டாலுமே அது டக்குன்னு உங்களோட அட்டென்ஷன் அது வாங்கும். அது வெறும் 1000 ரூபாய் போடாம ஒரு 10 லட்சம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் பிளஸ் வந்து ஒரு மணின்ற கான்செப்ட் காட்டும் போது உங்க அட்டென்ஷன் சீக்கிரமா இருக்கும். 4, டேஞ்சர் அண்ட் மூவ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான். நம்மள காப்பாத்துறதுக்கோ இல்ல நம்மள முன்னேற்றத்துக்கோ தான் எப்போதுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கும். நம்ம பாக்குற ஒரு விஷயத்துல ஒரு டைப் ஆஃப் டேஞ்சர் இல்ல ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிக்னல் பண்ணும் இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உங்க தம்ப்நெயில்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டரோ இல்ல ஏதாவது ஒரு டேஞ்சர் டைப் ஆஃப் என்விரான்மென்ட் காட்டுறீங்கன்னா டக்குன்னு உங்களோட அட்டென்ஷனை அது வாங்கும். 5th, எமோஷன்ஸ். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எதையோ ஒருத்த பார்த்து ஏதோ ஒரு வகையா ரியாக்ட் ஆகுறாங்க. அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன, நமக்கு ஏன் அது தெரியல அப்படின்ற டைப் ஆஃப் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணும். அதனாலதான் ஒரு டைப் ஆஃப் எமோஷனல் ஹையை மூஞ்சில காமிச்சு இல்ல ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை காமிச்சு தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. 6th, பிரைட் கலர்ஸ். இது வந்து நம்ம பயாலஜிக்கலாவே பிரைட் கலர்ஸ்க்கு அட்ராக்ட் ஆயிருப்போம். ஆதி காலத்துல நம்மலாம் அந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ற சொல்ற காலத்துல இருந்தே நம்ம ஒரு பழம் பழுத்திருக்கா இல்லையா இல்ல இது ரத்தமா இல்லையா அப்படின்றதுக்கே நம்ம சர்வைவலுக்கு டிடெக்ட் பண்றதுக்கே நம்ம கலரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்கும். 7th கான்செப்ட், எஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங். நம்ம பார்க்கறதுக்கே அழகா இருக்கிற மாதிரியான தம்ப்நெயில்ஸ். இது வந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு டைப் ஆஃப் ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் ஃபீலிங்கை கொடுக்கும். பிளஸ் வந்து அதை பார்க்க நல்லா இருக்குங்க. இது ஒரு மாதிரி நல்லா அது ஒரு ஃபீல் கொடுக்குதுல நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பிளஷரபிள் டோபமைன் இல்ல ஒரு பிளஷரபிள் ஃபீலிங் கிடைச்சதுன்னா அது இன்னும் அது எதிர்பார்க்கும். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு அழகா தெரியுது, ஒரு மாதிரி பிளஷரபிளா அழகா இருக்குன்னா அந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ்க்கு நம்ம பிரெயின் அட்டென்ஷன் கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்க என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு அட்டென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே உங்க தம்ப்நெயில்ல டக்குன்னு போடணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அப்படி இது எல்லாத்தையுமே அட் அ டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்க ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிடும். பிளஸ் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் சேர்த்து அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே நல்லா இல்லாம மாறிடும். நீங்க இப்போ ஒரு தம்ப்நெயில் பண்றதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும்ன்றது எப்படி டிசைட் பண்ணணும்னா நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்ல வரீங்க இல்ல உங்க சேனலோட பிராண்டிங் எப்படி எல்லாத்தையுமே ஒரா யூஸ் பண்ணாம ஒரு ஸ்பெசிபிக் கியூரியாசிட்டி கேப்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் எலமெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி உங்களோட பிராண்டிங்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன கியூரியாசிட்டி கேப் கிரியேட் பண்ண போறீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, அது உங்க பிராண்டிங்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல யோசிக்கும் போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி கிளிக் பைட்டியா மாத்தாம ஒரு நல்ல ஒரு தம்ப்நெயிலா உங்களால டிசைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்கு சைக்காலஜி எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா உங்களோட விஷுவல் பேட்டர்னை பிரேக் பண்ண முடியும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி ஒரு பிசிக்கல் டிசைனா கொண்டு வரதுன்றத பார்ப்போம். ஒரு நல்ல தம்ப்நெயில் டிசைன்ன்றது நான் சொன்னது எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்றதுக்கு பேர் இல்ல, எது
முக்கியமோ அதை மட்டும் வச்சுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றது தான் ஒரு நல்ல டிசைன். இந்த பிரின்சிபல் கேட்டிருப்போம்ல, லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபைடா உங்களோட தம்ப்நெயில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயம். இது எப்படி பண்ணணும்னா, ஒரு மெயின் கான்செப்ட், உங்க கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற ஒரு மெயின் கான்செப்டை வச்சுட்டு மத்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்றது ஒரு நல்ல டிசைன். வை பிகாஸ் உங்களோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு அவங்க உள்ள வரது டிசைட் பண்ற அந்த டிசிஷன் ஃபேக்டருக்கான டைம் வந்து ஆப்வியஸ்லி 2 to 3 செகண்ட்ஸ் தான். இந்த 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்களுக்கு நீங்க சொல்ல வர விஷயம் புரியணும், அவங்களோட அட்டென்ஷனை வாங்கணும். அப்படி இருக்குன்னா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்களால ப்ராசஸ்லாம் அவங்க பிரெயின் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணணும். ஓபன் பண்ணி டக்குன்னு 3-2 செகண்ட்ஸ்ல அவங்க உங்களுக்கு பண்ணணும்னா அது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தாலே இது இவங்க இதை தான் சொல்ல வராங்க, இதுதான் அவங்க கான்செப்ட்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில வந்து நம்ம 3 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்றது மூலமா பண்ணலாம். ஒன்னு வந்து விஷுவல் கண்டென்ட், என்ன டைப் ஆஃப் விஷுவல் கண்டென்ட் உள்ள இருக்கணும். செகண்ட், அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றோம், காம்போசிஷன், என்ன டைப் ஆஃப் காம்போசிஷனை நம்ம யூஸ் பண்றோம். தேர்ட், கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்ன்றது ஒரு பெரிய டாபிக், அது ஏன் நான் லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், கண்டென்ட்ஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் விஷுவல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்க தம்ப்நெயில் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்றது. இது வந்து ஐகான்ஸா இருக்கலாம், இல்ல கிராபிக்ஸா இருக்கலாம், இல்ல இமேஜஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்களோட விஷுவல் எலிமெண்ட்ஸுமே 2 டைப்பா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட்ஸ். இந்த மெயின் சப்ஜெக்ட் தான் உங்க தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட் which creates the curiosity gap. சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட்ன்றது அந்த curiosity gapக்கு either ஆட் பண்ணணும் இல்ல அட்டென்ஷனை கொண்டு வரணும். அடுத்து டெக்ஸ்ட்ன்றது தம்ப்நெயில்ல வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட். சப்போஸ் அது உங்களோட தம்ப்நெயில்ல curiosity gap ஆட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு விஷுவல் கிளட்டரா மாறிடும். Why? Because ஒரு இமேஜை உங்க பிரெயின் ப்ராசஸ் பண்றதுக்கு வெறும் 13 மில்லி செகண்ட்ஸ் போதும். பட் ஒரு டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு அது நிறைய ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பெட்டர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. பட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணா அது வந்து எய்தர் நீங்க தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் புரியல தெளிவுபடுத்துறதுக்கு வேணா டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ட்ரா கான்டெக்ஸ்ட் கொடுக்கிறதுக்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து இப்ப இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா அவங்க இமேஜ்ல காமிக்கிற விஷயம் என்னன்னு நமக்கு புரியல, அப்படி புரியாம இருக்கிற விஷயத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ற கான்டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு டைப் ஆஃப் இன்டென்சிட்டி இல்ல அது எவ்வளவு பெருசுன்ற அந்த ஒரு ஸ்கேல், ஒரு டெப்த் காட்டுறதுக்காக டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லனா டெக்ஸ்டே யூஸ் பண்ணலாம். இப்ப டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண இந்த டைம் எடுக்க போகுது அப்படின்னும் போது நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைப் ஆஃப் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் 5 வேர்ட்ஸ் குள்ள தான் இருக்கணும். நீங்க முக்கியமா டைட்டில்ல இருக்கிற அதே டெக்ஸ்ட் தம்ப்நெயில்ல இருக்கவே கூடாது. அது தேவையே இல்ல, அதான் டைட்டில்லே இருக்கே, அப்புறம் எதுக்கு தம்ப்நெயில்ல வர வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு. பிளஸ் பெரிய பெரிய டங்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் போட்டு அது அட்டென்ஷன் கிராப் பண்ண விடக்கூடாது. மெயின் கியூரியாசிட்டி கேப் எந்த எலிமெண்ட் கிரியேட் பண்ணுதோ அதுதான் வந்து அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரியான இடத்துல இருக்கும். நீங்க யூஸ் பண்ற டெக்ஸ்ட் உங்க ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல இருக்கணும். பெரிய ஃபேன்சியா கிராமட்டிக்கலா சூப்பரா பண்றேன் இல்ல உங்க ஆடி யாரு அவங்களுக்கு லெவல் ஆஃப் லாங்குவேஜ் என்ன புரியும், அது எய்தர் தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன வார்த்தைலாம் புரியும், அவங்க என்ன அவங்களோட என்விரான்மெண்ட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான வேர்ட்ஸா சூஸ் பண்ணி வச்சீங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அவங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கும் ஈஸியா. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஃபாண்ட் வந்து ஃபேன்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட அல்டிமேட் கோல் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். ஃபாண்ட் நல்லா பெருசா அழகா கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காம நீங்க போடுற ஃபாண்ட் அவங்களுக்கு புரியுற மாதிரி படிக்கிற மாதிரி டக்குன்னு படிக்கிற மாதிரி இருந்தா நீங்க யூஸ் பண்ற எல்லா எலிமெண்ட்டுமே உங்க மெயின் கியூரியாசிட்டி கேப் கிரியேட் பண்ற எலிமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங்கா தான் இருக்குமே தவிர்த்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட மெயின் கியூரியாசிட்டி கேப் கிரியேட் பண்ற எலிமெண்ட் தான் உங்க தம்ப்நெயில்ல டாமினன்ட்டா இருக்கும். செகண்ட் கான்செப்ட், காம்போசிஷன். நீங்க ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணும்போது உங்களோட டிசைன் எலிமெண்ட்ஸை எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க அப்படின்றது தான் காம்போசிஷன். மோஸ்டா எல்லா தம்ப்நெயில்ஸுமே 2 கேட்டகரி ஃபாலோ பண்ணும். ஒன்னு வந்து சிமெட்ரிக்கல் காம்போசிஷன், இன்னொன்னு வந்து ஏசிமெட்ரிக்கல் காம்போசிஷன். சிமெட்ரிக்கல் காம்போசிஷன்னா உங்களோட மெயின் எலிமெண்ட் மெயின் சப்ஜெக்ட் சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 சைடு ஈக்குவல் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இல்ல எம்டி ஸ்பேஸ் ஆர் எதர் டைப் ஆஃப் ஈக்குவலா ஒரு ஸ்பேசிங் கொடுக்கும். இதுதான் சிமெட்ரிக்கல் காம்போசிஷன். ஏசிமெட்ரிக்கல் காம்போசிஷன்ன்றது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ன்றது ஒரு காமன் பிரின்சிபல் போட்டோகிராஃபில. தேர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கிரிட் இருக்கும், எல்லா போனோட செட்டிங்ஸ்லயுமே இருக்கும். அந்த கிரிட்ல வந்து 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல உங்களோட சப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணணும், either left or right. இந்த 4 இன்டர்செக்ஷன் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியாஸ்ல தான் நம்ம ஐஸ் வந்து அட்டென்ஷன் டக்குன்னு போகும். இது வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பிஹேவியர். இது இல்லாம வேற எப்படி அட்டென்ஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு ரெட் கலர் ஆரோவா காமிச்சோ இல்ல ஒரு சர்க்கிளை காமிச்சோ நீங்க அப்படி கூட அட்டென்ஷன் அவங்களுக்கு கொண்டு வரலாம். அவங்களுக்கு வந்து எதை நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வியூவர்ஸோட ஐடியா வந்து நீங்க டைரக்ட் பண்ணணும். அவங்களா பார்க்க மாட்டாங்க, இங்க நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்களா அவங்கள டைரக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்கேல், உங்களோட மெயின் சப்ஜெக்டை பெருசா காமிச்சு உங்களோட
உங்களோட சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் குட்டியா காட்ட போகும்போது டக்குனு மெயின் சப்ஜெக்ட் மேல உங்க அட்டென்ஷன் போகும். இல்ல பிளர் வச்சு பண்ணலாம். எந்த சப்ஜெக்ட் முக்கியமோ, எது ஸ்ட்ராங்கான கியூரியாசிட்டி கேப் கிரியேட் பண்ணுதோ அந்த எலிமெண்ட்டை கிளியரா வச்சுட்டு மத்த எல்லா எலிமெண்ட்ஸும் பிளர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணு வந்து கிளியரா இருக்க சப்ஜெக்ட் மேல தான் போகும். அதே மாதிரி டெப்த், மெயின் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற எலிமெண்ட் கேமராக்கு க்ளோஸரா வச்சுட்டு மத்த எலிமெண்ட்ஸை பின்னாடி வைக்க போகும்போது அது ஒரு டைப் ஆஃப் டெப்த் கிரியேட் பண்ணும். அப்ப அட்டென்ஷன் டக்குன்னு க்ளோஸரா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வரும். சில யூடியூபர்ஸ் வந்து இது மாதிரி மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியும் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. லீடிங் லைன்ஸ் சொல்லுவோம். அது வந்து ஒரு விஷுவல் லைன் கிரியேட் பண்ணும். நீங்க ஃப்ரேம் பண்ற விதம் மூலமா ஆட்டோமேட்டிக்கா உங்க மெயின் சப்ஜெக்ட்க்கு பேக்ரவுண்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் லீடிங் லைன்ஸா கொண்டு வரும். இப்படி கிரியேட் பண்ணியும் நம்ம இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸோட ஐஸை வந்து நம்மளால டைரக்ட் பண்ண முடியும். தம்ப்நெயில் டிசைன்ல இருக்கக்கூடிய தேர்ட் கான்செப்ட் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா என்னன்னா டக்குன்னு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு கான்ட்ராஸ்ட் ஃபுல்லா ஏத்தி விட்டு அந்த கான்ட்ராஸ்ட் இல்ல. அதை நான் இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கான்ட்ராஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது உங்களோட தம்ப்நெயில வந்து ஒரு மாதிரி பாப்ட் அவுட்டா காட்டும். ஒரு இருக்க 100 தம்ப்நெயில் உள்ள பாப்ட் அவுட்டா காட்டும். பிளஸ் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கு அட்டென்ஷனை அது கொண்டு வரும். கான்ட்ராஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஒரு கலரோட 3 வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு வந்து லூமினாசிட்டி இஸ் வேல்யூ. அதுதான் அந்த கலர் எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் அண்ட் பிரைட்டா இருக்கணும், டார்க்கா இருக்கணுமா லைட்டா இருக்கணுமா அப்படின்ற செட் பண்ற வேல்யூ. செகண்ட் சேச்சுரேஷன், அது எவ்வளவு சேச்சுரேட்டடா இருக்கு, வச்சு கலர்ஃபுல்லா இருக்கு இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அப்படின்ற அந்த சேச்சுரேஷன் இன்டெக்ஸ் சேச்சுரேஷன். தேர்ட் வந்து ஹியூ. ஹியூன்றது கலரே தான், which is like red, blue, grey அப்படி அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கலர். இந்த 3 வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளால கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லூமினாசிட்டியை வச்சு எப்படி கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணணும். உங்க மெயின் சப்ஜெக்ட் நல்லா லைட்டாவோ இல்ல டார்க்காவோ காமிச்சிட்டு பேக்ரவுண்ட் அதுக்கு ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்ல காட்டும் போது which is like உங்களோட மெயின் சப்ஜெக்ட் லைட்டா காமிச்சிட்டு பேக்ரவுண்ட் டார்க்கா காமிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அட்டென்ஷன் வந்து உங்க மெயின் சப்ஜெக்ட் மேல தான் வரும். எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்ற இந்த கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணி அட்டென்ஷனை உங்களோட வியூவர்ஸோட ஐஸை வந்து டைரக்ட் பண்ண முடியும். செகண்ட் சேச்சுரேஷன் வச்சு உங்க மெயின் சப்ஜெக்ட் நல்லா சேச்சுரேட்டடா வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸை வந்து டீசேச்சுரேட்டடா வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வியூவரோட ஐ வந்து சேச்சுரேட்டடா இருக்கிற சப்ஜெக்ட் மேல தான் போகும். ஸோ இப்படி மூலமா உங்களோட அட்டென்ஷனை கைட் பண்ண முடியும். ஹியூ கான்ட்ராஸ்ட். ஹியூ கான்ட்ராஸ்ட்ன்றது வந்து கலர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் வீல்ல இருக்கக்கூடிய ஆப்போசிட் கலர்ஸ், இதுதான் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். இந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் விஷுவல் அப்பீல கொடுக்கும். விஷுவலா பார்க்க நல்லா இருக்கும். இது ஒரு காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் மட்டும் இல்ல, மத்த கலர் காம்பினேஷன்ஸ் லைக் ட்ரையாட்ஸ் இல்லாட்டி ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி, ஒய் காம்ப்ளிமெண்டரி அப்படி நிறைய கலர் ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுல எந்த கலர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி உங்க தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணாலும் அட்டென்ஷனை ஈஸியா கிராப் பண்ணும். அதுக்கு நீங்க கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணி தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. எல்லா தம்ப்நெயிலும் அப்படி கிடையவும் கிடையாது. ஆடியன்ஸோட அட்டென்ஷன் கிராப் பண்ற யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் இதை நீங்க பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பண்ணாமலும் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து நீங்க ஒன்னு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது ஒரு டைப் ஆஃப் ரிசல்ட் கிரியேட் பண்ணும். இல்ல ஹியூ கான்ட்ராஸ்ட் ஆர் வேல்யூ கான்ட்ராஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது, பண்ணாம இருக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எது பெட்டரா ஒர்க் பண்ணுது, எது உங்களுக்கு பெட்டரா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருப்பேன். தம்ப்நெயில் கியூரியாசிட்டி கேப் கிரியேட் பண்ண சைக்காலஜி என்ன, அதை பேட்டர்ன் விஷுவலா பிரேக் பண்றது, இது எப்படி டிசைன்ல கொண்டு வர்றது, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ இதை நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க இல்ல தப்பா பண்ணிருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு எப்படி அது தெரியும்? அப்படி தெரியணும்னா நீங்க வந்து அந்த தம்ப்நெயில டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட்னா நீங்க 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிளாரிட்டி டெஸ்ட். எவ்வளவு உங்க தம்ப்நெயில் தெளிவா இருக்கு, ஒரு வேர்டையும் படிக்க முடியுதா, இல்ல ஒரு எலிமெண்ட்டும் தெளிவா புரிய வைக்குதா என்ன சொல்ல வரோம் அப்படின்றது, இதுதான் கிளாரிட்டி டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் கான்ட்ராஸ்ட் டெஸ்ட். ஒரு 10 தம்ப்நெயில் நடுவில் நம்ம தம்ப்நெயில் வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுதா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளோட ஸ்க்ரோலை நம்மள ஸ்டாப் பண்ண வைக்குதா இருக்கிற டெஸ்ட் தான் கான்ட்ராஸ்ட் டெஸ்ட். தேர்ட் டெஸ்ட் கிளான்ஸ் டெஸ்ட். சும்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலா பேசிட்டே இருக்கும்போது டக்குனு உங்க தம்ப்நெயில போட்டோல வச்சு டக்குனு 2 செகண்ட் அவங்க கண் முன்னாடி காமிச்சு டக்குனு எடுத்துட்டு அவங்க அதுல என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. வச்சிருக்க எலிமெண்ட்ஸோ இல்ல சொல்ல வர ஐடியாவோ புரிஞ்சிருச்சுன்னா அந்த தம்ப்நெயில் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. இப்போ இது எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டோம். இந்த எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி நம்ம தம்ப்நெயில் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. ஆனா சம்டைம்ஸ் அது கூட ஃபெயிலியர் ஆகும். பிகாஸ் டாப் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் பண்ணிட்டு எல்லா டைமே அவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சம்டைம்ஸ் நமக்குமே ஸ்லிப் ஆகும், நமக்குமே ஃபெயிலியர் ஆகும். அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் அவங்க தம்ப்நெயில் கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லாம 3 டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா வேற சைக்காலஜிக்கல் கியூரியாசிட்டி கேப்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்ஸை அட் அ டைம்ல அப்லோட் பண்ணி அது 3த்தையும் யூடியூப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஏபி டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் ஃபீச்சர் வந்து இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறமா பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஒழுங்கா இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தம்ப்நெயில்ல பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். நீங்க வந்து இப்பதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த சென்ஸ் ஒரு வீடியோ கொஞ்ச நாள் போயிட்டு இல்ல பழைய வீடியோவா இருந்துச்சு, அந்த பழைய வீடியோ
வீடியோ நல்ல வீடியோ ஆனா வியூவே போகல அப்படின்னா அந்த வீடியோக்கும் தமிழ்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கைட்லைன்ஸ் தான். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு 100% கேரண்டின்னு கிடையாது. பட் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நமக்கு ப்ரூஃப்லாம் இருக்கு. பட் நம்ம அப்படி பார்க்க வேணாம். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கைட்லைன்ஸ் தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நாளைக்கு நம்மளோட ஓன் கான்செப்ட்ஸ்ல நம்மளால வர முடியும். இதை நமக்கு பிரேக் பண்ணி நம்மளால புதுசா கான்செப்ட் கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல இதை நம்ம ஃபாலோ பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணாம இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் கான்செப்ட்ஸ் வரவும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து ஆல்ரெடி பீப்புள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ஒர்க் ஆகுது, சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற போது நம்ம அதை எடுத்து யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. சரி ப்ரோ, இப்போ இந்த கான்செப்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லாஸ்ட் வீடியோலயும் நான் பண்ணிருக்கேன், இந்த வீடியோலயும் நான் பண்ணிருக்கேன். இதை நான் இப்போ கேஸ் ஸ்டடியாவே உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட லாஸ்ட் வீடியோ தம்ப்நெயில் இதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபெமிலியாரிட்டி பயஸ். ஃபெமிலியாரிட்டி பயஸ்ன்றது வெறும் என் மூஞ்சை மட்டும் வைக்காம டாப் யூடியூபர்ஸோட மூஞ்சியும் என் பக்கத்துல வயசுனால ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்கா இது உள்ள என்ன நடந்திருக்கும்ன்ற கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அவங்களோட ஃபேஸஸ் கான்ட்ராஸ்ட், அவங்களோட ஃபேஸஸ் எல்லாமே டார்க்கா இருக்கும், என்னோட ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். பிளஸ் வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பிரைட் கலர், ஸோ கலர் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேஸஸ்ன்ற பேட்டர்ன் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் மேல வந்து நான் போட்டிருக்க லைனோட டைட்டிலோட கியூரியாசிட்டிக்கு ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல வீடியோ கன்சிஸ்டன்டா போடும், இப்படிதான் எல்லா யூடியூபர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கான்டெக்ட் நான் கொடுக்க போகும்போது அது இன்னும் டைப் ஆஃப் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். பிளஸ் வந்து என்னோட பேக்ரவுண்ட் நான் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஜெக்டை மெயினா சென்டர்ல வச்சுட்டு பேலன்ஸ்டா ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஸ்பேசிங் அண்ட் ஈக்குவலான பீப்புள் ரெண்டு பக்கமும் நிக்க வச்சு சிமெட்ரிக்கலான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான். இது மேலே பெருசா நான் அதிகமான கான்செப்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணல. இந்த கான்செப்ட் போதும் அது கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுக்கு. அதே மாதிரி என்னோட வீடியோஸும் இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கான அனலிட்டிக்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் அது எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோட தம்ப்நெயில்ல சேம் கான்செப்ட் நான் என்னோட ப்ரீவியஸ் தம்ப்நெயில் என்ன யூஸ் பண்ணோம் அதே தான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ராவா லீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். லீடிங் லைன்ஸ் இந்த சென்ஸ் பின்னாடி இருக்க எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க அட்டென்ஷனை என் பக்கம் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷுவலா அதை லீட் பண்ணுது. பிளஸ் நான் யூஸ் பண்ணிருக்க டெக்ஸ்ட்டுமே எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல வர ஸ்டோரி, நான் சொல்ல வர வேல்யூ ஆட் பண்ணுது. அது என்ன சீக்ரெட்ன்ற பார்க்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம தம்ப்நெயில எப்படி ஒருத்தவங்களை கிளிக் பண்ண வைக்கிறது அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க வந்து கிளிக் பண்றது மட்டும் இல்ல, கிளிக் பண்ணிட்டு உங்க வீடியோ முழுக்க பார்க்கணும். அப்படி உங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த இன்ட்ரோ அதை அவங்க பார்த்துட்டாலே பேலன்ஸ் இருக்க வீடியோவை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க. See you in the next video. Bye bye.